அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது இன்னைக்கு மதியானம் அஃபிஷியலான விடாமுயற்சி திரைப்படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இணையதளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரன் டைமை பற்றி அப்டேட் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 2 மணி நேரம் 30 நிமிஷம் படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயும் அதுதான் இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு UA சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ தான் முடிஞ்சது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இந்த சென்சார் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா ஒரு வாரமாக சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. மேபி வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம விடாமுயற்சி திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த வார இறுதிக்குள்ள அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் ஸ்டார்டிங்லேயே விடாமுயற்சி திரைப்படத்தோட அஃபிஷியலான அப்டேட் வந்துவிடும்.